கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 17 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை எனக்கு கொஞ்சம் கொடுங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபாவும் ஸ்வேதாவும் சாமி கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ தீபா கண்ணை மூடி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஸ்வேதா வந்து இதுதான் சரியான நேரம், அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்ட்டு ஸ்வேதா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அதே நேரம் கார்த்தி கோவிலுக்கு வாசலில் காரை கொண்டாந்து நிப்பாட்டி போட்டுட்டு வராரு. கார்த்தியை பார்த்ததோட ஸ்வேதா செமையாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவன் இங்கே வந்திருக்கானே, இவன் கண்ணில் மாட்ட செத்துருவோமே அப்படின்ட்டு ஸ்வேதா மறுபடியும் தீபா பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி ஆக்டிங் போடுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக ஸ்வேதா கிட்ட வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சா அப்படின்னு கேட்க தீபா சொல்கிறாங்க சாமி கும்பிட்டாச்சு சார் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி கையில் உள்ள 5 லட்சம் ரூபாயை எடுத்து ஸ்வேதா கையில் கொடுத்து இது உங்களுக்கு அட்வான்ஸு தொகை தான், மிச்சம் 5 லட்சம் நீங்கள் பாட்டு பாடி முடிச்சதோட நான் தரேன் அப்படின்னு சொல்ல ஸ்வேதா செம்மையாக வந்து பணத்தில் மயங்கிட்டாங்க. ஸ்வேதா யோசிக்கிறாங்க, ரூபாவும் ஐஸ்வர்யாவும் தரேன்னு சொன்ன காசை விட இந்த காசு ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு. அப்போ நம்ம தீபா ஸ்வேதாவை பார்க்கும் பொழுது ஸ்வேதா யோசிக்கிறாங்க, அடியே உனக்கு பதிலாக தானே பாட்டு பாட போகிறேன், அப்படி என்னடி முறப்பு அப்படின்னு. அப்புறமா கார்த்தி சொல்கிறாரு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் ஸ்வேதாவும் சேர்ந்து நேரம் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே ராஜா ஸ்வேதாவை பார்த்துட்டு என்ன சாமி கும்பிட்டாச்சா, சரி பாட்டு பாட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. ஸ்வேதாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்வேதாவை கொண்டு போய் ஆடியோ ரெக்கார்டிங் ரூமில் விட்டுட்டு ராஜா எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாரு. ஸ்வேதாவும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி தீபா எல்லாருமே ஆடியோ ரெக்கார்டிங் ரூமுக்கு வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன பிறகு ஸ்வேதா பாட வேண்டிய நேரத்தில் பாடலை. அப்போ மறுபடியும் மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கார்த்தி போய் கேட்குறாரு என்னாச்சுமா அப்படின்னு. அப்போ ஸ்வேதா சொல்கிறாங்க சார் த்ரோட்டு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது, நாளைக்கு பாடலாமா அப்படின்னு. அப்போ நம்ம ராஜா வார்ம் வாட்டர் கொண்டுட்டு வந்துட்டு ஸ்வேதா கிட்ட கொடுத்துட்டு இதை குடிங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ஸ்வேதா யோசிக்கிறாங்க, எப்படியா இருந்தாலும் பாட்டு பாடி தான் ஆகணும், சிதம்பரத்துக்கிட்ட மாட்டினா அவ்வளோதான், நம்ம பாட்டு பாடி கொடுத்துட்டு 5 லட்ச ரூபாய் காசையும் வாங்கிக்கிட்டு எங்கேயாவது சவுத் இந்தியா பக்கம் ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்வேதா பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கார்த்திக்கு ஒரு சின்னதாக டவுட் வருது. தீபா யோசிக்கிறாங்க, கார்த்தி அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை இவர் கண்டுபிடிக்கல போல அப்படின்னு. ஆனால் கார்த்தி டக்குன்னு ஸ்வேதா கிட்ட போயிட்டு ஏய் நீ பாட்டு, நீ யார், நீ பல்லவியே இல்லை, மிமிக்ரி வாய்ஸில் பாடுறேன்னு நல்லாவே தெரியுது, எங்கடி பல்லவி அப்படின்னு கேட்க அப்போ ஸ்வேதா சொல்கிறாங்க சார் இனி வந்து ரூபா தான் வந்து நடிக்க அனுப்புனாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. கார்த்தி கேட்குறாரு சரி இப்போ பல்லவி எங்க சொல்கிறியா இல்லையா அப்படின்னு. அப்போ ரூபா ஸ்வேதா நேராக வந்து நம்ம தீபாவை பார்க்குறாங்க.